ஸோ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயின்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள வந்து கவனிச்சேன். என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். டெஃபினட்டாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4த் அட்டெம்ப்ட்டு, 5த் அட்டெம்ப்ட்டு ஸோ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா மெயின்ஸ். ஸோ இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது தெரிய வருது என்ன அப்படின்னா, சிலபஸே படிக்கல. ஐ டோன்ட் நோ வை. என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ நானே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன், சிலபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. அண்ட் யூடியூப்பில் எங்கே போனீங்கனாலும் சரி, மென்டாரோ இல்லை இன்ஸ்டியூஷன் எங்கே போனீங்கனாலும் சரி, அவங்களும் சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். சிலபஸை வந்து படிக்க சொல்லுவாங்க. டாப்பர்ஸ் வீடியோஸ் நீங்கள் எது எடுத்துக்காலும் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டே வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது ஆஸ்பிரண்ட்டாக உங்களுக்கும் தெரியும்னு நம்புகிறேன், அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பட் ஏன் வந்து அந்த சிலபஸை வந்து மக்கப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இந்த டைமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, பிகாஸ் ஒரு 4த் அட்டெம்ப்ட்டு 5த் அட்டெம்ப்ட்டு ஃபுல்லாக வந்து படிக்கிறாங்க. 4 வருஷம் 5 வருஷம் வந்து படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிலபஸ் மக்கப் பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து எத்திக்ஸ் சிலபஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது. கவர்னன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னால் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சில செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா, தயவு செஞ்சு சிலபஸ் எடுத்து வச்சு ஒரு டைம் வந்து படிங்க. ஸோ அப்படி படிக்கும்போது தான் வந்து உங்களுக்கு என்ன படிக்கணும், சிலபஸில் யூபிஎஸ்சியில் என்ன கேட்டிருக்காங்க, சிலபஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் சிலபஸ்லேருந்து தான் கொஷின் வரப்போகுது. அதை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த எக்ஸாமை கிராப் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் சிலபஸே தெரியாமல் நம்ம போயிட்டு அங்கே என்ன படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க். ஓகேங்களா? ஸோ அதனால் சிலபஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்து ஸ்ட்ராங் பண்ணலை அப்படின்னா, தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு விஷயமா சிலபஸ் எடுத்து வச்சு தெளிவாக படிங்க. டெய்லியும் ஓகேங்களா, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸை எடுத்து வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் சிலபஸை ஈஸியாக வந்து மெமரி பண்ணிட முடியும். ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் மேண்டேட்ரியான்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். இஃப் யூ வாண்ட் டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன், சிலபஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Another important sources like previous year question paper is ரெண்டும் the most important. If you want to clear this examination, without these two things you can't clear this examinations. I'm genuinely telling you can't clear these examinations. So don't underestimate the syllabus. ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு 4 அட்டெம்ப்ட் வந்து ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு வரும்போது மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வரும்போது சிலபஸே உங்களுக்கு தெரியலங்கும் போது இட்ஸ் லைக் என்ன எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயமா எடுத்து ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்களோ, ஜியாகிரஃபி படிக்கிறீங்களோ, எக்கனாமிக் படிக்கிறீங்களோ, இல்லை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறீங்களோ, இல்லை ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ, இல்லை ஆப்ஷன்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ, இது எதை வேணால் வந்து பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி திங்ஸ். ஃபஸ்ட்டு ஜிஎஸ் சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு கைண்ட்லி ரீட் இட். ஓகேங்களா? லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் திங்க் லைக் சம்ஒன் வில் கம் அண்ட் எக்ஸ்பிளைன் த சிலபஸ் அப்படின்னு. அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். சிலபஸ் இந்த லைன் போட்டிருக்காங்களே, இது என்னென்னு எனக்கு புரியல, சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு நீங்கள் தான் எடுத்து வச்சு டவுன்லோட் பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு தானே சர்வீஸ் வேணும், நீங்கள் தானே வந்து கிளியர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஒரு லைனாக உட்காந்து வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபீஸ் கொடுத்துட்டோம் இன்ஸ்டியூட்டுக்கிட்ட, அவங்களே எல்லாம் பார்த்து கொண்டு போய்ட்டு கையை பிடிச்சி கொண்டு போய்ட்டு லபாஸ்னோட விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் சிலபஸை லைன் பை லைனாக படிக்கணும். நீங்கள் தான் மெமரி பண்ணணும். ஸோ டெய்லி அதாவது சிலபஸுங்கிறது ஒரு பாத். ஓகேங்களா? டெய்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். டெய்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது டெய்லி நம்ம டீவியேட் ஆகாமல் இருக்கோமா அப்படின்னு நம்ம போயிட்டு அந்த சிலபஸை வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சிலபஸில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், எவல்யூஷன், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ட் ப்ரொவிஷன்ஸ், பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் லைன் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட் லைன், இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நம்ம இதில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோமா, நம்ம போய் செக் பண்ணணும். சிலபஸை தாண்டி எங்கேயாவது போகிறோமா அப்படின்னு வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டுவோர்ட்ஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கணும். இல்லைன்னா டுவோர்ட்ஸ் கிளாரிட்டியாக இருக்கும். நல்லா படிச்சிருப்போம், கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும், எந்த கொஸ்டின் கேட்டாலும் வந்து சொல்லுவோம். எக்ஸாமில் வந்து நம்மளால் வந்து கிராக் பண்ண முடியாது. பிகாஸ் சிலபஸ் ஒன்று இருக்கும், நம்ம ஒன்று படிச்சுட்டு வந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ மை ஃபஸ்ட்டு கைண்ட்லி டூ த சிலபஸ். மை ஃபஸ்ட் அட்வைஸ். ஓகேங்களா? சிலபஸ் எடுத்து வச்சு மெமரைஸ் பண்ணுங்கள். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் விஷயம். தென் செகண்ட் விஷயம் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். அகெயின் சிலபஸ் எப்படி படிக்கிறதே இல்லையோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் பார்க்குறதே இல்லை. ஓகேங்களா? சிலபஸ் நம்மளுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் புக் மாதிரி, என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ்.
இந்த சிலபஸ்லேருந்து நான் எப்படி கொஷின் கேட்பேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இது ரெண்டுத்தையும் போய் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த GS2 சிலபஸ் சொன்னோம், ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், எவல்யூஷன், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், சிக்னிஃபிகன்ட் ப்ரொவிஷன், பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் இருக்குன்னு வச்சு அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னா இப்போ இதுதான் சிலபஸ். இதை நம்ம போய் படிக்கணும். இப்போ இதிலிருந்து கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும். அப்போ ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு மெயின்ஸ்னா அது ஒரு 10 வருஷம் கொஸ்டின் ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலபஸில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் போய் பார்க்கணும். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது தான் அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஓகே இந்த சிலபஸ்லேருந்து இது தான் கேட்குறாங்க, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க, அப்போ ஆன்சர் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம போய் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வரும். இது ஒன் டேல வராது, இது லைக் சொல்லி கொடுத்தாலாம் வராது. ஓகேங்களா? இதை நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ணணும். இதை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியலைஸ் பண்ணணும். கொஸ்டின்ஸ் வந்து இதுதான் கேட்குறாங்க, ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை பார்க்கும்போது டெஃபினேஷன் வந்து கேட்குறேன். இதில் கொஷினை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ நம்ம படிக்கும்போது டெஃபினேஷன்ஸை படிக்கணும், ஃபீச்சர்ஸை படிக்கணும், எக்ஸாம்பிள்ஸை படிக்கணும், சுப்ரீம் கோர்ட்டோட கேசஸ் வந்து படிக்கணும், கமிட்டிஸை வந்து படித்து வச்சுக்கணும், அமெண்ட்மெண்ட் ஏதாவது இருந்தால் அமெண்ட்மெண்ட்டோட அந்த ஃபீச்சர்ஸ் வந்து படிக்கணும், பர்பஸ் என்னன்னு படிக்கணும், அதோட ரீசன் என்னன்னு படிக்கணும். இது எல்லாமே கொஷின் பேப்பர் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இதுதான் சிலபஸ். இந்த சிலபஸ்லேருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியணும். எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சால் தான் அந்த கேள்விக்கான பதிலை உங்களோட ப்ரிப்பரேஷனில் போய் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிஃபோர் ஜாயினிங் எனி கோர்சஸ் ஆர் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு விஷயம் சிலபஸ் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு தயவு செஞ்சு அனாலிசிஸ் பண்ணுங்கள். இட் சேவ்ஸ் யுவர் இயர்ஸ். ஓகேங்களா? 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறாங்களா, இது எல்லாத்தையும் கம்மி பண்ணணும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு 2 வருஷம் இருந்தாவே போதும். எக்ஸாம் ப்ராசஸ் 1 இயர், சிலபஸ் கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்கு ஒரு 1 இயர் தேவைப்படும். ஸோ இந்த 2 வருஷம் நல்லா ஹார்ட் ஒர்க் கரெக்டாக போட்டு ப்ராப்பரான கைடன்ஸில் ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு விஷயம் இந்த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ இதை இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.